بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எந்த கொள்கையின்பால் மக்களை அழைக்கிறோம் என்பதனையும் அந்த அழைப்பிற்கான காரணம் என்ன என்பதனையும் விளக்கித் தருவதற்காக அன்பான அழைப்பு என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பல வருடங்களாக இந்த தமிழகத்திலே இந்த ஜமாத்து பல்வேறு விதமான பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட கொள்கையின்பால் மக்களை ஒன்று திரட்டுவதற்காக எந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. நாங்கள் அழைக்கிற அந்த பாதை, நாங்கள் எடுத்துச் சொல்கிற அந்த பிரச்சாரம் என்ன என்பதனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாங்கள் அழைப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த சமூகத்தின் மீது நாங்கள் கொண்டிருக்கிற அன்பும் பாசமும் தான் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். உலகத்திலே பொதுவாகவே எந்த ஒரு கொள்கையினை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், புதிய ஓர் பாதையின்பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அவை ஒவ்வொன்றுக்குமே பின்னணியிலே சில காரணங்கள் இருக்கும். பெரும்பாலும் என்ன காரணங்கள் இருக்கும் என்றால், அவர்களுடைய சுய லாபங்கள் தான் பின்னணியிலே காரணமாக அமைந்திருக்கும். எந்த ஒரு இயக்கத்தை எடுத்தாலும், எந்த ஒரு அமைப்பை எடுத்தாலும், அந்த அமைப்பினுடைய நோக்கமாக, லட்சியமாக அவர்கள் கொண்டிருக்கிற செய்திகளை எல்லாம் பட்டியலிட்டால், அவர்கள் இந்த உலக ஆதாயத்தை தான் அவர்களுடைய லட்சிய கற்களாக, மைல் கற்களாக அதிலே குறிப்பிட்டிருப்பார்கள். ஆனால் இந்த ஜமாத்து எதை நோக்கி மக்களை அழைக்கிறதோ அதற்கு எந்த ஒரு சுய லாபங்களும், உலக ஆதாய நோக்கங்களும், உலகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எங்களுடைய அழைப்பிலே கடுகளவிற்கு கூட அதிலே இடம்பெறவில்லை என்பதனை நாங்கள் அழைக்கிற பாணியையும் அதிலே நாங்கள் மேற்கொள்ளுகிற ஒழுங்குகளையும் கவனிக்கக்கூடிய யாரும் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படி சுயலாபங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நாங்கள் அழைக்கிறோம் என்றால், அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அவ்வாறுதான் அவர்கள் ஒரு கொள்கையின்பால் அழைக்கவும் செய்தார்கள். ஒருவன் தனது கொள்கையின்பால் அழைக்கக்கூடியவன் அப்படித்தான் அழைக்க வேண்டும் என்பதனை கற்றுத்தரவும் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொள்கையின்பால் மக்களை அழைத்தார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு ஆத்மார்த்தமான சிந்தனையோடு, மக்கள் மீது ஒரு பேர் ஆர்வத்தோடு, ஆசையோடு, மக்கள் மீது ஒரு கருணையோடு, அன்போடு அழைத்தார்கள் என்பதனை திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தெளிவாக சொல்லித் தருகிறார். அதிலே ஓரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடத்திலே ஒரு தூதர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும், நீங்கள் கஷ்டப்பட்டால் அது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, உங்கள் மீது பேர் ஆசை கொண்டவராக, பெரிய மதிப்பு கொண்டவராக அவர் இருக்கிறார். பில் மூமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களிடத்திலே இரக்கமுடையவராக, நல்ல கருணையுடையவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித குலத்தின் மீது, இறை நம்பிக்கையாளர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த நேசத்தை, அன்பை, பாசத்தை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அது மாத்திரமில்லை,
அவர்கள் ஒரு கொள்கையின்பால் மக்களை அழைத்து அந்த அழைப்புக்கு மக்கள் செவி கொடுக்காமல் புறக்கணித்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு கடுமையான வேதனையை ஏற்படுத்தியது. நாம நல்லதின்பால் மக்களை அழைக்கிறோம், சொர்க்கத்தின்பால் மக்களை அழைக்கிறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அழைக்கிறோம். நம்முடைய இந்த வார்த்தைகளை புறக்கணித்து அவர்கள் நரகத்தின் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே, இந்த உலகத்திலேயும் இழிவு தரக்கூடிய காரியங்களை மேற்கொள்ளுகிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நரகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய காரியத்திலே அவர்கள் தங்கள் காலங்களையும் நேரங்களையும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அது அவர்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதனை கூட அல்லாஹ் சொல்லுகிறான், பல அல்லக்க பாகியுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, நீங்கள் சொல்லுகிற இந்த கொள்கையினை, நீங்கள் அழைக்கிற இந்த அழைப்பினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பதை பார்த்துவிட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே. இந்த அளவுக்கு ஏன் மக்கள் மீது பாசம் வச்சிருக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, சொல்றதா உங்க வேலை, எடுத்து சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அவங்க மேல ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு கரிசனை? நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறானே, நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் அல்லாஹ்வே இறக்கப்படுகிற அளவிற்கு, அல்லாஹ்வை இந்த அளவுக்கு நீ இறக்கப்பட தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதனை செய்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் மக்கள் மீது அன்பை கொண்டிருந்தார்கள், பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தذهب نفسك عليهم حسرات. நபியை இவர்களுக்காக கை செய்தப்பட்டு உம்முடைய உயிரை நீர் போக்கிக் கொள்ளாதீரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நம்ம மீது இரக்கம் கொண்டிருந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் உசுர விட்டுருவாங்களோ அல்லாஹ்வே கண்டிக்கிறான். போதுங்க, ஏன் இவ்வளவு தூரம் இரக்கம், எதுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் அன்பு, ஏன் இவ்வளவு தூரம் கரிசனை? அவர்களுக்காக கை செய்தப்பட்டு உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்தை கண்டிக்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் அந்த சமுதாயத்தின் மீது பாசம் வைத்திருந்தார்கள், அன்பு கொண்டிருந்தார்கள். அதனால்தான் மக்கள் நேர்வழிக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அயராது பாடுபட்டார்கள். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அனைத்தையும் சகித்துக் கொண்டு திரும்ப 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 மக்களுடைய வெற்றிக்காக, மேன்மைக்காக, முன்னேற்றத்திற்காக அழைப்பு விடுத்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களை அடித்தவர்கள், உதைத்தவர்கள், எதிர்த்தவர்கள், அவர்களுடைய காசு பணத்தை பிடுங்கிக் கொண்டவர்கள், அவர்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியேற்றியவர்கள், அவர்களும் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அயராது பாடுபட்டார்கள். அப்படி பாடுபட வேண்டிய அவசியம் என்ன? உலகத்தில் உலகாதாய நோக்கத்தை ஒருவர் கவனத்திலே கொண்டிருந்தால், உலக வெற்றியை கவனத்திலே கொண்டிருந்தால், ஒரு சுய நலனை அடிப்படையாக கொண்டு ஒருவர் இந்த கொள்கையினை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தால் அவரை எதிர்க்கக்கூடியவரை அவர் விரும்புவாரா? எதிர்க்கக்கூடியவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆசைப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே ஒரு வரலாற்று நிகழ்ச்சி கூட சொல்லித் தரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை வீரியம் இழக்க செய்வதற்காக முஸ்லிம்களை போன்று வேடமிட்டுக் கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தை அழித்து நாசமாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு சில பேர் கபட நாடகம் ஆடினார்கள், நயவஞ்சகத்தனமாக நடைபோட்டார்கள். முனாஃபிக்குகள் என்ற பெயரில் வரலாற்றில் அவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். யார் இந்த முனாஃபிக்குகள்? முஸ்லிம்களை பார்க்கிற பொழுது நாங்களும் முஸ்லிம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா. அவர்கள் மூமின்களை சந்தித்தால் நாங்களும் மூமின்கள் என்று சொல்வார்கள். ஒய்தா கலவு இலா ஷயாத்தீனியும், அவர்களுடைய காபிர்களை சந்தித்து விட்டால் காலு இன்னாமாக்கும், நான் உங்க கூட உள்ளவங்க தான்ப்பா, இன்னமா நானு முஸ்தஹஜிஊன். முஹம்மதை ஏன் பார்த்தோம் தெரியுமா? முஹம்மதிடத்தில் எதுக்கு போய் உறவாடினோம் தெரியுமா? அவர்களை கேலி செய்வதற்காகத்தான் அவர்களிடத்திலே போய் பேசினோம், பழகினோம் என்று இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக முஸ்லிம்களை போன்று நாடகமாடிய கூட்டம் ஒன்று நபிகள் நாயகத்தின் காலத்திலே இருந்தது. எந்த அளவிற்கு அவர்கள் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஒரு போர் படை வருகிறது. அதனை எதிர்கொள்வதற்காக வேண்டி மதீனாவிலே ஒரு படையை தயாரித்துக் கொண்டு உஹது என்ற மலைக்கு அருகாமையிலே போய் கூடுகிறார்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அந்த போர்
அந்த போருக்காக வேண்டி ஒரு கூட்டத்தை கிளப்பிக்கிட்டு போறாங்க. பெரிய கூட்டம் போகுது. போய்கொண்டிருக்க நேரத்தில் வழியிலேயே உள்ளுக்குள்ள இருந்து ஏறத்தாழ ஒரு 300 பேர், எங்களுக்கு இப்ப வேலை இருக்குது, எங்களுக்கு ஊருக்குள்ள பிரச்சனை இருக்குது, வீட்டுல பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது, ஆகையினால் இந்த போர்க்களத்தில் எங்களால் கலந்து கொள்ள முடியாது என்று போர்க்களத்தை நெருங்கக்கூடிய தருணத்தில் உள்ள இருந்து ஒரு 300 பேர் திரும்பி விட்டாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு போராட்ட களத்தை சந்திக்கிறாங்க, 2 அணி நேருக்கு நேர் மோதுகிறது. சும்மா ஏதோ கோஷம் போடுகிற போராட்டம் இல்லை. கையில ஆயுதத்தை தாங்கி, வாளை தாங்கி, வேலை தாங்கி, ஈட்டியை தாங்கி, அம்பை தாங்கி ஒருவர் நேருக்கு நேர் சண்டையிடக்கூடிய போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலே எதிரிகள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொண்டுதான் இந்த போர்ப்படையை நபிகள் நாயகம் தயாரித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் திடீர்னு ஒரு 300 பேர் கலந்து போனா சமாளிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெரும்பாவங்களை பட்டியலிடக்கூடிய நேரத்தில் போராட்ட களத்திற்கு வந்துவிட்டு எவன் புறமுதுகு காட்டி செல்லுகிறானோ அவன் பெரும்பாவம் செய்து விட்டான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல் கபாயிரு என்று பெரும்பாவங்களை பட்டியலிடுகிற பொழுது அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது பெரும்பாவம், பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது பெரும்பாவம், பிற உயிர்களை அநியாயமாக பறிப்பது பெரும்பாவம், வெட்டி வாங்குவது பெரும்பாவம் என்று சொல்லி பெரும்பாவங்களை பட்டியல் போட்டுக் கொண்டு வந்த நபிகள் நாயகம் அவர்கள் போர்க்களத்திலே புறமுதுகு காட்டுவது பெரும்பாவம், போர்க்களத்தில் தைரியமா நிற்கணும். எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் எதிரியோடு சண்டையிட்டு தன்னுடைய உயிரை இழப்பதற்கு கூட ஒரு இறை நம்பிக்கையாளன் தயாராக இருக்க வேண்டுமே ஒழிய போர்க்களத்தை பின்வாங்கிடாதீங்கப்பா என்று சொல்லி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் ஏறத்தாழ 300 பேர் திடீரென்று பின்வாங்கி செல்கிறார்கள். எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? இந்த சூழ்நிலைக்கு காரணமானவர் யார் என்று கேட்டால் அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லப்படுகிற நயவஞ்சகர்களுடைய தலைவனாக கருதப்பட்ட ஒருவர். அந்த முனாஃபிக்குகளுக்கு, அந்த இரட்டை வேடம் போட்டவர்களுக்கு ஒரு தலைவனாக ஒருத்தர் இருக்கிறான். அவன் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து வேலை செய்யறான். ஏன்னாப்பா போர்க்களத்துக்கு போயிட்டோம்னா நம்மளை கொண்டு விட்டாமனா என்ன பண்றது, செத்து போயிட்டோம்னா என்ன பண்றது, இஸ்லாத்துக்காக உசுர கொடுக்க முடியுமா, நம்ம எல்லாம் நம்ம முஸ்லீம் இல்லையே என்று சொல்லி உள்ளுக்குள்ளே வேலை செய்து ஒரு 300 நயவஞ்சகர்களை வசதியாக கலட்டி கொண்டு வெளியில வந்துட்டான். நபிகள் நாயகத்தால் அந்த துரோகத்தை தாங்க முடியல. இப்படி எக்கச்சக்கமான துரோகங்களை செய்து முதலிடத்தில் இருந்தவன் அந்த முனாஃபிக்குடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லப்படுகிறவன். ஒரு நாள் அவன் மரணித்து விடுகிறான். மரணமான உடனே அவருடைய மகன் நபிகள் நாயகத்தை வந்து சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் ஒரு நல்ல முஸ்லிம், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை வஃபாத்தாயிட்டாங்க, அவர்களை கஃனிட்டு அடக்கம் செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி உங்களுடைய ஆடையை தாருங்கள், எங்க தகப்பனாருடைய உடலை கஃனிடுவதற்கு உங்களுடைய உடையை தாருங்கள் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. உடனடியாக வீட்டிற்குள்ளே சென்று தான் பயன்படுத்திக் கொண்டிருந்த ஒரு ஆடையை எடுத்து நான் வச்சுக்க, உன்னுடைய தந்தையை அடக்கம் செய்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து சொல்றாரு, கஃன் இடுவதற்கு ஆடை மாத்திரம் இல்லை, என்னுடைய தந்தைக்காக நீங்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அதுக்கு ஒரு சூழ்நிலை அப்ஜெக்ஷன் பண்ணவே இல்லை. வீட்டுக்குள்ள போறாங்க, ஆடைகளை சரி செய்யறாங்க, நேராக ஜனாஸா இருக்கிற இடத்தை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே எங்க போறீங்க? நபிகள் நாயகத்துடைய சட்டையை பிடிச்சு நிப்பாட்டுறாரு. எங்க போறீங்க? இவன் யார் தெரியுமில்ல? இறந்து கிடக்கிற இந்த ஜனாசாவுக்கு சொந்தக்காரன் யார்? இவன் ஒரு நயவஞ்சகன், சாதாரண நயவஞ்சகன் இல்லை, நயவஞ்சகத்தனத்திலே ஊறி திளைத்தவன், ஏராளமான பேரை நயவஞ்சகர்களாக மாற்றியவன், நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவன், உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு கேன்சர் வியாதியை போன்று முஸ்லிம்களை அழித்து நாசமாக்க திட்டமிட்டவன். இவனால் நாம் பட்ட கஷ்டம் தெரியாதா? ஜனாசா தொழுகிறது ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு, அதை போய் நீங்க எப்படி கேட்கறீங்க? சொல்லிவிட்டு அவரு மேலும் சொல்றாரு, அல்லாஹ்வே குர்ஆன்ல தடுத்திருக்கிறானே, இது மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல தடுத்திருக்கிறானே, பிறகு நீங்க எப்படி இவருக்கு பாவ மன்னிப்பு தேட போறீங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே, அல்லாஹ் குர்ஆனிலே தடை செய்யவில்லை, அல்லாஹ் தடுத்திருந்தால்
அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை நான் செய்வேனா? அல்லாஹ் தடுக்கல. வேற என்ன சொன்னா அல்லாஹ்? இந்த நயவஞ்சகர்களை பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன? இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலை யக்ஃபிருல்லாஹு லஹும். குர்ஆன்ல இருக்கிற வசனம் இது. என்ன அர்த்தம்? இஸ்தக்ஃபிர் லஹும், நபியே அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு தேடும். அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், அல்லது பாவ மன்னிப்பு தேடாமல் இரும். இன் தஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு நீர் பாவ மன்னிப்பு தேடினால் 70 மர்ரத்தன் 70 தடவைகள் பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, ஃபலை யக்ஃபிருல்லாஹு லஹும், அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். நயவஞ்சகர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, பாவ மன்னிப்பு கேட்காட்டியும் சரி, நீங்க 70 தடவை கேட்டாலும் சரி, அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. இத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் என்ன பாவ மன்னிப்பு தேடாதன்னு சொன்னா, நீ பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி தேடாட்டியும் சரி 70 தடவை கேட்டாலும் சரி நான் மன்னிக்க மாட்டேன் என்று தானே சொல்லி இருக்கிறான். பாவ மன்னிப்பு கேட்காது என்று தடுக்கலையே. நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் என்று என் இறைவன் சொன்னானா, நான் 70 தாண்டி கேட்கிறேன். என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருவன் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற முடியும் என்று சொன்னால், அதற்கு என்னுடைய பிரார்த்தனை காரணமாக அமையும் என்று சொன்னால், அதற்காக நான் 70 தாண்டி கூட பிரார்த்திக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு தொழுகை நடத்துவதற்காக விரைந்து செல்கிறார்கள். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து சொல்லுகிற பாடம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தின் மீது, தன்னுடைய உம்மத்தினர் மீது கொண்டிருக்கிற பாசத்தினுடைய எல்லையை இது காட்டுகிறது. தன்னுடைய எதிரி, தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிரி, மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர், வெளிப்படையாக தன்னை எதிரியாக அறிவித்துக் கொள்ளாமல் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு புற்றுநோயை போன்று அழித்தவர், பல்வேறு போராட்டங்களில் முஸ்லிம்கள் தோல்வியை தழுவுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் இறந்து கிடக்கிறார். நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நமக்கு சின்ன சின்ன அளவில் ஒருவர் துரோகம் செய்து விட்டால் போதும், நம்முடைய மனம் புண்படுகிற வார்த்தைகளை ஏதேனும் ஒரு கட்டத்திலே பயன்படுத்தி விட்டால் போதும், நம்மை ஒருவர் திட்டிவிட்டால் போதும், நம்முடைய காசு பணத்தை ஏதேனும் ஒரு நேரத்தில் ஏமாற்றி நமக்கு துரோகம் செய்து விட்டால் போதும், அவரை ஒரு பெரிய எதிரியாக கருதி கொண்டு அவரை எப்படி அழிக்கலாம், இவனுக்கு எப்படி பழி வாங்கலாம், இவனை எப்படி துரோகம் செய்யலாம், இவனுடைய வியாபாரத்தை எப்படி அழிக்கலாம், இப்படியெல்லாம் திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்திருக்கிறார்கள்? அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து நாசப்படுத்துவதற்கு அடிப்படை காரணகர்த்தாவாக திகழ்ந்த ஒரு மனிதன் அவன் இறந்து கிடக்கிறான், அவனுக்கும் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று போனார்கள் என்றால் என்ன புரிகிறது? இந்த சமுதாயத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த பாசம் புரிகிறது, அன்பு புரிகிறது. அவன் உலகத்திலே எனக்கு எவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, என்னை எந்த அளவிற்கு எதிர்த்திருந்தாலும் சரி, அவனால் நான் எந்த அளவிற்கு துன்பப்பட்டிருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்றால், அவன் வெற்றி பெறுவான் என்றால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கு என்னுடைய பிரார்த்தனை அவனுக்கு காரணமாக அமையும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பரம எதிரிக்கும் கூட நான் பிரார்த்தனை செய்வதற்கு தயங்க மாட்டேன் என்று பிரார்த்திக்க முன்வந்தார்களே, அதுதான் எங்களுடைய அழைப்பிற்கான அடிப்படை. நாங்கள் எந்த கொள்கையின்பால் அழைக்கிறோமோ அந்த அழைப்பிற்கும் இதுதான் காரணம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீ உனது சமுதாயத்தை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள், உன் சகோதரனை பாசம் காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதைத்தான் உன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்று கற்றுத் தந்தார்கள். அந்த வழிகாட்டுதலை உள்ளத்திலே ஏந்தி கொண்ட காரணத்தினால்தான் இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் பிரச்சார களத்திலே நிற்கிறோம். உங்கள் மீது வைத்த பாசம்தான் காரணம். இல்லை என்றால் நாங்கள் மேடை போட்டு தெரு தெருவாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன? இந்த பிரச்சாரத்தினால் எங்களுக்கு கிடைத்த பலாபலன் என்ன? எங்களை எதிர்க்கிறவர்கள் ஜாஸ்தியா, ஆதரிக்கிறவர்கள் ஜாஸ்தியா?
இந்த தமிழகத்தில் 25 ஆண்டுகளில் இஸ்லாமிய பிரச்சாரம், ஏகத்துவ பிரச்சாரம் வளர்ந்து லட்ச மக்கள் இந்த ஏகத்துவத்தின்பால் ஈர்க்கப்பட்டாலும் அன்றைக்கு எப்படி எதிர்ப்பு இருந்ததோ அதிலே கொஞ்சமாவது இன்றைக்கு குறைந்திருக்கிறதா? எந்த ஊர்களில் எல்லாம் புதிதாக இந்த ஏகத்துவம் சென்றடைகிறதோ, எந்த ஊர்களில் புதிதாக இந்த பிரச்சாரத்தை துவங்குகிறோமோ, இந்த கொள்கை என்பால் வாருங்கள் என்று புதிய ஊர்களுக்கு, புதிய மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுகிறோமோ, அந்த ஊர்களில் எல்லாம் இன்றைக்கும் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனை 25 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி பிரச்சனைகளை சந்தித்தோமோ, எப்படி துன்பங்களை சந்தித்தோமோ, எப்படி எதிர்ப்புகளை சந்தித்தோமோ, எப்படி எதிர்வாதங்களை சந்தித்தோமோ, அதே எதிர்வாதங்களை இன்றைக்கும் சந்திக்கிறோமே. அத்தனையும் சந்தித்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அடிக்கிறார்கள், ஊர்விலைக்கு வைக்கிறார்கள், தெருவிலே போகும்பொழுது வரும்பொழுது நக்கலடிக்கிறார்கள், போலீசிலே காவல்துறையிலே புகார் செய்து பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளுவதற்கு முயற்சிக்கிறார்கள். எங்களை சார்ந்தவர்கள் மரணித்து விட்டால் அவர்களை அடக்கம் செய்வதற்கு கபிரிஸ்தானிலே இடம் தர மறுக்கிறார்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அச்சம்புதூர்ல மட்டும் மிச்சமா இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் பிரச்சனை இல்லாத ஊர் இருக்கிறதா? எங்களை எதிர்க்காத மக்கள் இருக்கிறார்களா? எந்த அளவுக்கு எங்களை அடிக்காத ஊரு, நாங்க அடி வாங்காத ஊரு எந்த ஊர்றான்னு கேட்கணும். அந்த லெவல்ல இருக்கு எங்களுடைய பிரச்சாரத்துடைய பலன் என்ன? எந்த ஊர்ல எங்களை அடிக்கல, அடி வாங்குவதை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, திருப்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு அமைப்பை காட்டி நீ பார்க்கணும். எந்த அமைப்பை எடுத்துக்க. நான் மற்ற இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியில இருக்கிற அமைப்பை பற்றி பேசல. இஸ்லாமியர்கள் தம்மை சொல்லிக் கொள்கிறவர்கள், முஸ்லிம்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்கிறவர்கள், முஸ்லிம்களின் முன்னேற்றத்திற்காக அமைப்பு நடத்துவதாக பெயர் வைத்திருக்கிறவர்கள், இஸ்லாத்தினுடைய பெயரை சொல்லிக் கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் எங்களோடு உரசி பாருங்கள். நாங்கள் அழைப்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் அழைப்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் அழைக்கிறார்கள், அதற்கு ஒரு லாபம், உலகத்தில் லாப கணக்கு போட்டு அழைக்கிறார்கள். நாங்கள் அழைக்கிறோம், அழைப்பினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை இந்த உலகத்திலே இழப்பை தவிர, துன்பத்தை தவிர, எதிர்ப்பை தவிர, பிரச்சனையை தவிர வேறு ஏதேனும் எங்களுக்கு மிச்சம் உண்டா? இங்க இருக்கிற நிர்வாகிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன எங்களுக்கு மிச்சம்? நீ இத்தனை நாள் அடிச்சதுக்கு பிறகு மேடை போட்டு பேசுனதுனால எங்களுக்கு கிடைச்ச பயன் என்ன? உங்களை திட்டுவதற்கு மேடை போடுகிறோமா? உங்களை பூரா அறுத்து கழிக்கிறதுக்கு மேடை போடுறோமா? எதற்கு மேடை? இங்க இருக்கிற யாரேனும் உங்களை திட்டி அதிலே குளிர் காய்கிறோமா? நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி, நீ போகிற பாதை தவறப்பா, நீ வணங்குகிற வணக்கம் தவறப்பா, இந்த தவறான வணக்கத்தை செய்தால் மறுமையிலே நஷ்டவாளியாக நிற்பாய். அதை தவிர வேறு என்ன? அடிச்சதுக்கு பிறகு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? போடா எங்கிட்டு போய் விழுந்து சாவு, எங்களுக்கு என்ன போனோமா? முதல்ல அடிச்சா திரும்ப கூட்டம் போடுவோம், இரண்டாவது அடிச்சா மூணாவது கூட்டம் போடுவோம், மீண்டும் அடிக்கிறாய் மீண்டும் கூட்டம் போடுவோம். நீ எத்தனை தடவை அடித்தாலும், எவ்வளவு பிரச்சனை செய்தாலும், இங்க இருக்கிற எல்லாருமே ஆரம்பத்திலே ஒருத்தர் அடித்துக் கொண்டவர்கள் தானே. புரிவீர்கள். இப்ப புரியல. ஒரு நாள் இல்லை என்றாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக நீங்கள் விளங்குவீர்கள். நாங்கள் சொல்லுகிற அழைக்கிற அழைப்பு எந்த உள்நோக்கத்தையும் கொண்டிருக்கிற அழைப்பு இல்லை. இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துகிற நோக்கம் இல்லை. இந்த பிரச்சாரத்தின் மூலமாக எங்களை வளர்த்துக் கொள்வது நோக்கம் இல்லை. இந்த அழைப்பின் மூலமாக எங்களின் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்வது நோக்கம் இல்லை. உரசி பாருங்க, மற்றவங்களோடு எங்களை ஒப்பிட்டு பாருங்க. எங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது? பொருளுக்காக வேண்டி சொன்னோம் என்று யாரேனும் ஒரு துரும்பை தூக்கி எங்கள் மீது வீச முடியுமா? அல்லாஹ் எங்களை தூய்மையாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பேரோ பெருமையோ புகழோ இல்லை. அங்கங்க சொல்லுவாங்க, பெட்டி வாங்கிட்டாயா, அதனாலதான் 2 தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவுக்கு ஆதரிச்சது காரணம் 2 சூட்கேஸ் போயிடுச்சு சொல்லுவாங்க. யூதன் காசு வாங்கிட்டா, இஸ்ரேல்ல இருந்து பணம் வருது. எங்கள் முன்னால் சொல்ல முடியுமா? எங்கள் மேடைகளை நிரூபிக்க முடியுமா? ஆதாரங்களை காண்பிக்க முடியுமா?
போற போக்குல எங்கள் மீது அவதூறுக்கு வேண்டுமானால் சொல்லலாமே ஒழிய, நீ இப்படி வாங்கின, இந்த ஆதாரம் இருக்குது, இந்த ரெக்கார்டு இருக்குது, அதனால தான் இதை சொன்ன, இதுக்கு தான் அதை பேசின என்று சொல்லி ஆதாரத்தோடு சான்றுகளோடு எங்கள் மீது குறை சொல்வதற்கு இதுவரைக்கும் யாரேனும் முன் வந்திருக்கிறார்களா? ஒவ்வொரு கூட்டத்திலும் அழைப்பு விட்டமே வந்து சொல்லு, நேருக்கு நேராக சந்திக்க தயார். எங்கள் மீது உள்ள குற்றங்களை, எங்கள் மீது நீங்கள் வாசிக்கிற குற்றப்பத்திரிகைகளை எங்க மேடையில வந்து சொல்றா? சொன்னீங்களா? யாராவது சொன்னாங்களா? உங்க சும்மா மேடையில சொல்லுவீங்க, உங்க பள்ளிவாசல்ல சொல்லுவீங்க, மத்தவங்க போடுற கூட்டத்தில் சொல்லுவீங்க. ஆதாரத்தோடு சொன்னீங்களா? சொல்ல முடியல. ஏன்னா அவ வெளிப்படையா வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொரு நிர்வாகியுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை இந்த அமைப்பிலே சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெள்ளிடை மழையாக மிக தெளிவாக வெளிப்படையாக இருக்கிறது. மேல இருக்கிறவனே பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கிறான். அன்னைக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த ஜமாத்தை உருவாக்கியவர்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்களோ அதிலிருந்து எந்த மிச்சப்பாடும் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த செல்வாக்கும் இல்லை. பெரிய பெரிய மாளிகைகளை கட்டிக்கிட்டாங்களா? லட்ச லட்சமா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த ஜமாத்துடைய முக்கிய தலைவர்கள் சில பேருக்கு பேங்க்ல அக்கவுண்டே கிடையாது. ஏன்? அந்த லெவலுக்கு தான் வருமானம். பேங்க்ல கொண்டு போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணா போடுறதுக்கு பணம் வேணும்ல. 25 ரூபாய் 30 ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல போட முடியும்? வர்ற 25 ரூபாய் 2 காலங்காத்தால சாப்பாட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு சரியா பேரு மிச்சம் பிடிச்சி எங்க கொண்டு போய் பணத்தை போல? பொருளாதாரம் நோக்கம் இல்லை, வேறு ஏதேனும் புகழ் பதவி மரியாதை அதையாவது நீங்கள் காரணமா சொல்ல முடியுமா? இவங்க எதுக்கு அழைக்கிறாங்க தெரியுமா? இந்த அழைப்புக்கு காரணம் இவங்க பெரிய பந்தாவா இருக்கணும், இவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கணும், இவங்க ஒரு பெரிய தலைவரை உருவாக்கணும், அதுக்குத்தான் சொன்னார்கள் என்று எங்கள் மீது குற்றம் சொல்ல முடியுமா? சொன்னா கூட்டம் சேர்க்கிறதுக்காக வேண்டி ஒருவர் அழைப்பு விடுக்கிறார்கள் என்றால், ஒரு கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்லுகிறார் என்றால் அதற்கு தகுந்த கொள்கையை சொன்னா தான் கூட்டம் சேரும். கூட்டம் சேர்றதுக்கு சில கொள்கை இருக்குங்க. இந்த ஜமாத்தில் வச்சிருக்கிற கொள்கை கூட்டம் சேர்க்கிற கொள்கையா? எல்லா கூட்டமும் வெறுந்து ஓடுற கொள்கை, எவனும் கூட நிக்காத கொள்கை. என்ன கொள்கை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் அவருடைய வீரியத்தோடு சொன்னா கண்டிப்பா கூட்டம் சேராது. கூட்டம் சேரணும்னு நினைக்கிறவன் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத உள்ளபடி சொல்ல முடியாது. சொன்னா கூட்டம் சேராது. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து என்ன? அது இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்ங்கிற செய்தியவா சொல்லுது? மேலோட்டமா பார்த்தா அதை மட்டும்தான் சொல்லுது. நல்ல கவனமாக பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. என்ன அர்த்தம்? உலகத்தில் நீ வணங்குறிய, நீ கையேந்தி பிரார்த்திக்கிறிய, நீ பிரார்த்திக்கிற எந்த பொருளும் கடவுள் இல்லையப்பா. பிரார்த்திக்க தகுதியான இடத்திலே உலகத்தில் நீ காணக்கூடிய எதுவுமே இல்லையப்பா. முருகர் இல்லை, லட்சுமணர் இல்லை, ராமர் இல்லை, அவுளியாக்கள் இல்லை, நாதாக்கள் இல்லை, கொடிமரங்கள் இல்லை, தர்காக்கள் இல்லை, ஷைக்குகள் இல்லை, முரீதுகள் இல்லை. உலகத்தில் யாரையெல்லாம் மேன்மக்கள் மேல தூக்கி வச்சிருக்கிறியோ அவன் யாரும் நீ வைக்கக்கூடிய இடத்திலே உள்ளவர்கள் இல்லை. இல்லல்லா அந்த அல்லாஹ் ஒருத்தனை தவிர மற்றவனை பூரா குறை சொல்ற கொள்கை. மற்றவங்களை குறை சொன்னா குறை சொல்லப்படுற ஆளு சேர்ந்து நிப்பாரா? ஒருத்தரை பிடிச்சி திட்டினோம்னா திட்டப்பட்டவர் திட்டினவரோட சேர்ந்து நிப்பாரா? சண்டைக்கு வருவாரா? என்னையே நீ திட்டுற, நான் செய்யறது தப்புங்கிற பிறகு நான் அவங்க கூட வந்து நிக்கல, அப்படித்தானே கேட்பாங்க. ஒரு பொம்பளை தன்னை பத்தி சொல்றா, நான் ரொம்ப கற்புள்ளவள்னு சொல்றா, எல்லாரும் ஏத்துக்குவோம். அப்படியம்மா ரொம்ப நல்லது, நல்ல பிள்ளை அப்படி இருந்துக்கோ.
அதே பொம்பளை என்ன பண்றா, அச்சம்புதூர்ல இந்த ஊர்ல நான் ஒருத்தி தான் கற்புள்ளவ, என்ன தவிர ஒருத்தி கூட கற்புள்ளவ இல்லைன்னா விளக்கு மாற தூக்கிட்டு வர மாட்டாங்க. ஊர்ல இருக்க பொம்பளை பூரா நீ கற்புள்ளவனா இருந்துட்டு போ, அதுக்காண்டி எங்களையே குறை சொல்லுன்னு கேட்பாங்கல்ல. லாயிலா இல்லல்லாவுக்கும் அதுக்கு வித்தியாசம் இல்லை. லாயிலா இல்லன்னு சொல்லுது, அல்லாஹ் ஒருத்தன் கடவுள்னு சொன்னா பிரச்சனை இல்லை, பஞ்சாயத்து இல்ல. அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா யாரெல்லாம் மற்றவற்றை வணங்குகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் படையெடுத்து வருவாங்கல்ல. இந்த அவுலியாக்களை வணங்குகிறவர்கள், தர்காக்களே கையேந்தக்கூடியவர்கள், அவுலியாக்களிடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்கள் எங்களை அடிக்க வருவதற்கு காரணம் என்ன? எங்களை விமர்சிப்பதற்கு காரணம் என்ன? எங்களுக்கு எதிராக பேசுவதற்கு காரணம் என்ன? தனிப்பட்ட பகையா? கொடுக்கல் வாங்கலே பிரச்சனையா? நாங்கள் அவர்களிடத்தில் பொருளை வாங்கிவிட்டு மோசடி செய்தோமா? என்ன பஞ்சாயத்து? அவங்க வணங்குற, அவங்க பிரார்த்திக்கிற அவுளியா பிரார்த்திக்க தகுதியானவர் இல்லைன்னு சொன்னோம். எங்க அவுளியாவே தகுதியானவர் இல்லைங்கிறியா? ஒண்ணு விட மாட்டோம். அதான பஞ்சாயத்து. நாங்கள் கையில வச்சிருக்கிற கொள்கை ஆளு சேர்க்கிற கொள்கை இல்ல, ஆளை எங்களை விட்டு விரட்டி அடிக்கிற கொள்கை, பல பேரை எதிரியாக மாற்றுகிற கொள்கை, ஊர்க்காரர்களை சண்டைக்காரர்களாக மாற்றுகிற கொள்கை. ஆண்டாண்டு காலமா செஞ்சுட்டு வந்த காரியங்களை எல்லாம் ஏண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன்பா கந்திரி எடுக்கிற? ஏன்பா கொடிக்கிட்டு நடத்துற? ஏன்பா தர்கா சப்பரம் தூக்குற? ஏன்பா சந்தன கூடு தூக்குற? கேட்டால் பல பேர் சொல்லக்கூடிய பதில் என்ன? எங்க அத்தா அப்படித்தான் செஞ்சாரு, எங்க அண்ணா அப்படித்தான் செஞ்சாரு, எங்க ஆறா அப்படித்தான் செஞ்சாரு, எங்க ஊர்ல எங்க அப்பா பாட்டம் முப்பாட்டன்னு 400-500 வருஷமா இதைத்தான் காலாகாலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வழியில நானும் செய்யறம்மா. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா தான் தெரியாம செஞ்சாருன்னா நீ ஏன்பா முட்டாள்தனமா போய் விழுற? அவர் சண்டைக்கு வந்துருவார். எங்க அப்பா செஞ்சு செய்யக்கூடாதுங்கிறியா? எங்க பாட்டன் செஞ்சு செய்யக்கூடாதுங்கிறியா? ஆண்டாண்டு காலமா செய்யக்கூடாது நீ சொல்றியா என்று சொல்லி நமக்கு எதிராக வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்யக்கூடிய குறைகளை, தவறுகளை, குற்றங்களை அவர்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லுகிற பொழுது அதை ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இல்லை. கூட்டத்தை சேர்க்கணும்னு நினைக்கிற இப்படி ஒரு கொள்கையை சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? பரவாயில்ல செஞ்சுக்கப்பா, அலுசா தர்காபுரியே போய்க்க, விரல ஆட்டியே ஆட்டிக்க, விரல நீட்டியே நீட்டிக்க, விரலே ஒண்ணும் செய்யாம சும்மா வச்சுக்க, ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல, நம்ம கூட சேர்ந்துக்க, நம்ம டீம்ல சேர்ந்துக்க. டீம் சேர்க்க நினைக்கிறவன் குறைகளை சொல்ல மாட்டான். தமிழகத்துடைய அரசியல் வரலாறு எடுத்துக்கங்க, எத்தனையோ சுயமரியாதை இயக்கங்களுடைய வரலாறு எடுத்துக்கங்க. ஆரம்பத்தில் அவர்களுடைய கொள்கை என்ன? நம்ம முதலமைச்சர் எடுத்துக்குவோம். அவர் எந்த பாசறையிலே உருவானவர்? சுயமரியாதையுடைய பாசறையிலே உருவானவர். தந்தை பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர். பெரியாருடைய கொள்கை என்ன? சிலைகளை பூரா ரோட்ல கொண்டு வந்து இழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கி, ஏன்னா இந்த சிலையை போய் வணங்குறியப்பா, சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையப்பா, கல்லு தானடா இது, இந்த கல்லு கழுத்துல கொண்டு காசு பணத்தை கரியாக்கி மாலை கொண்டு போடுற, நெய் ஊத்துற, பஞ்சாமிரத்தை போடுற, பாலாபிஷேகம் பண்ற, இதை பட்டினி கிடக்கிற ஒரு ஏழையின் வயிற்றிலே ஊற்றினால் அவன் வயிறார திருப்தியாக பசியாறி விடுவானப்பா என்று சொல்லி இந்த கொள்கையை சொன்னார். இந்த கொள்கை இந்த கல்லை வணங்காத, சிலையை வணங்காத, சாதி மத பேதத்தை ஒழிக்கிறதுக்கு ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். ஆரம்பத்தில் இவர்களும் செய்தார்கள், அண்ணாவும் செய்தார், கருணாநிதியும் செய்தார். இந்த சீர்திருத்த கருத்துக்களை ஊர் ஊராக மக்கள் மத்தியில் கொண்டு போய் பேசினார்கள். ஒரு காலத்தில் வீரியத்தோடு பேசியவர்கள் இன்றைக்கு அந்த கொள்கையை பற்றி எந்த மேடையில பேசுறாங்களா? ஒரு 10 வருஷத்துல, 20 வருஷத்துல, 30 வருஷத்துல, 1967 அண்ணா ஆட்சி கட்டத்தில் உட்கார்ந்தாரு. அந்த 67 இருந்து இந்த 2011 வரைக்கும் ஏதாவது ஒரு ஊரில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு கூட்டம் போட்டு இந்த சாதிய ஒழிப்பை பேசியிருப்பார்களா? இந்த சிலை ஒழிப்பை பேசியிருப்பார்களா? இந்த கடவுள் மறுப்பை பேசியிருப்பார்களா?
சிலையை தூக்கி கொண்டு வந்து ரோட்ல போட்டு மக்கள் மத்தியில் உடைச்சு காட்டி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை பெரியார் நிரூபித்ததை போன்று மக்கள் மத்தியிலே நிரூபித்து காட்டியிருப்பார்களா? ஏங்க ஆட்டல? இப்ப அவங்களுக்கு ஆளு தேவை. அன்னைக்கு அவங்களுக்கு ஆளு தேவையில்லை. அன்றைக்கு அவர்களுக்கு எது சரி என்று பட்டதோ அதை சொன்னார்கள். எப்ப அவங்களுக்கு ஆளு தேவையோ, எப்ப அவங்களுக்கு கூட்டம் தேவையோ, கூட்டம் தேவைப்படும் பொழுது மக்களிடம் இருக்கிற குறைகளை சொன்னால் கூட்டம் வராது. என்ன வேணாலும் பண்ணிக்க. மூட நம்பிக்கையை, கிளி ஜோசியத்தை போட்டு உரிக்கிற நம்மளை விட சூப்பரா பல மேடைகளில் பேசுற ஆட்கள் யாரு? ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க, அவருடைய முன்னோர்கள். இன்னைக்கு உரிக்கிறாங்களா, பேசுறாங்களா? புட்டபர்த்தி சாய்பாபா கருணாநிதி வீட்டுக்கு வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு மோதிரம் எடுத்து கொடுத்துட்டார். பேசினாரா? கருணாநிதி பேசினாரா? உண்மையில பகுத்தறிவாளர், சுயமரியாதை கொள்கை உடையவர், தந்தை பெரியாரை மதிக்கிறவர், அந்த கொள்கை தன் தோள்களின் மேல் சுமந்து கொண்டிருப்பவர் என்றால் என்ன செய்யணும்? ஊரெல்லாம் ஏமாத்துறேன், என் வீட்டுல வந்து ஏமாத்துறேன்னு கேட்கணும்ல. ஊருக்குள்ள ஏமாத்துற, நான் மேல போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏன் வீட்டுக்குள்ள வந்து நீ மோதிரத்தை கொடுக்கறிய? நீ மோதிரத்தை கொடுக்கிற வித்த தெரியும், எப்படி கொடுக்கிற, ஏமாத்துறன்னு தெரியும்னு சொல்லணுமா இல்லையா? சொன்னாரா? மறுக்க முடிந்ததா? ஏன் முடியல? 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தைரியமும் திராணியும் இன்றைக்கு அவர்களிடத்தில் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு கூட்டம் தேவை, ஓட்டுக்கள் தேவை. அவனை திட்டுனா இவனை திட்டுனா ஓட்டு போயிட்டுனா என்ன பண்றது? அப்ப கூட்டம் தேவைப்படுகிறவர்கள் கையில் எடுக்கிற கொள்கையை நாங்க எடுத்திருக்கிறோம். நீ ஏத்துக்க, என் பின்னாடி வந்தாவா, வராட்டி போ. இந்த ஜமாத்துல சேர்ந்தா சரி, சேராட்டி போ. எங்களுக்கு கூட்டம் தேவையில்லை. ஒருத்த இருந்தாலும் போதும். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டுமப்பா. இந்த சத்தியத்தை அங்கீகரிக்கிறவனாக இருக்க வேண்டுமப்பா. மக்களுடைய தவறுகளை முகத்தாட்சியம் பார்க்காமல் முகத்துக்கு முன்னாடி போட்டு உடைக்கிற ஜமாத்து வேற இருக்குதா? இந்த ஜமாத்துல வந்துகிட்டு நீ அந்த தப்ப செஞ்சாலும் நம்ம ஜமாத்துக்காரங்கள இவன் மேல இவன் செய்யற தப்ப சொன்னோம்னா நல்லா இருக்காத. நம்ம ஜமாத்து விட்டு போயிருவானே, ஜமாத்துக்கு பலம் குறைஞ்சிருமே. அன்றையில இருந்து இருக்கிறவர்ல ஜமாத்துல ஃபேமஸ் பிகர்ல இவர் எவ்வளவு மேடையில பேசியிருக்கிறாரு, இவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று கூட நாங்கள் தயங்கியது கிடையாது. தப்பு செஞ்சியா? நாம் சொல்லக்கூடிய கொள்கைக்கு எதிராக நம்முடைய ஜமாத்துல இருந்துகிட்டு நீ செஞ்சியா, ஓ மேல நடவடிக்கை பாயும். நீ யாராக இருந்தாலும் கவலை இல்லை. உன்னால் எத்தனை ஆயிரம் பேரை இந்த ஜமாத்து இழந்தாலும் கவலை இல்லை என்று சொல்லி தாட்சண்யம் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா? நாங்க எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம்? எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? கொள்கை தான் காரணம். இந்த மக்கள் மத்தியில் ஒரு கொள்கையை வைக்கிறோம். அந்த கொள்கைக்கு மாற்றமாக நாம் நடந்துவிடக் கூடாது. நாம நடந்தா மக்கள் நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மக்கள் நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கிற மாதிரி நாம சொல்லக்கூடிய சத்தியத்தின்பால் அவர்கள் வந்து சேர வேண்டும் என்றால் நாம் சொல்லக்கூடிய சத்தியத்தை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே ஒரு நூல் அளவிற்கு கூட பிசகாமல் இயன்ற வரைக்கும் நேர்கோட்டிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே. கூட்டம் சேர்ப்பதற்கென்று எங்கள் மீது உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா? அல்லது காசுக்கு, பணத்துக்கு, புகழுக்கு, பெருமைக்கு, ஒரு பலவடத்துக்கு மக்களை அழைக்கிறோமா? எங்கள் மேடையை பார்த்தாலே தெரியும். எங்கள் ஜமாத்துடைய நிர்வாகிகள் வருகிற வருகையை பார்த்தாலே தெரியும். இவனும் புகழுக்கு ஆசைப்படுறவன் இல்ல, பேருக்கு, பெருமைக்கு, புகழுக்கு இவன் இந்த அழைப்பை மக்கள் மத்தியில் வைக்கிற. மற்ற எந்த கூட்டத்தை எடுத்துக்குங்க, எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, அது மீலாது விழா கூட்டமா இருந்தாலும் சரி, நபிகள் நாயகத்தின் பிறந்த தின விழா கூட்டம் நடத்துவாங்க. ஒரு 5-10 பிள்ளைங்களை குர்ஆனை மனப்பாடம் பண்ணி ஓத விடுறது, பயான் பண்ண விடுறது. அதுக்கு பிறகு மெயின் பேச்சாளர் பேச வர்றதுக்கு முன்னாடி பேச்சாளரை தாளிப்பாங்க. எப்படி வந்திருக்கிறார் பெருந்தகை ஹஜ்ரத் குப்லா அவர்கள். ஹஜ்ரத் குப்லா, ஹஜ்ரத் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, ஹஜ்ரத் குப்லா.
என்ன குபுலா? அவருக்கு பேர் இருக்குமே, பேரை சொல்ல வேண்டியதானே? பேர் சொன்னா அதற்கு மரியாதை குறணும். வந்திருக்கிற சிறப்பு பேச்சாளருக்கு அவர் பேர் எதுக்கா வச்சு வேற எதுக்கு வச்சிருக்கு? பேரை சொல்லிட்டு அதற்கு மரியாதை குறைன்னு அதற்கு குபுலா அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், நாடறிந்த நாவலர். இவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவர்கள். மலேசியால போய் பேசியிருக்கிறார், சிங்கப்பூர்ல போய் பேசியிருக்கிறார், அந்த நாட்டில் பேசியிருக்கிறார், இந்த நாட்டில் பேசியிருக்கிறார். இவருடைய பேச்சை கேட்டு சொக்கி போனோம் மக்கி போனோம்னு அவரை போட்டு சொரின்னு சொரிய வேண்டியது. அவர் வருவாரு. அவர் இப்ப மேட்டுக்கு வருவாரா? நபிகள் நாயகத்துடைய பிறந்த தினம் அவங்களுடைய புகழை பத்தி பேசணும்னு மேட்டுக்கு வருவாரா? அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம இந்த அளவு தாளிச்சுட்டாயா, அவர் நம்ம தாளிக்காம இருந்தா எப்படி? அவர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற காவல்லா மூனா மீரா சாஹிப் அவர்கள் அவ்வளவு சிரமத்திற்கு இடையில ஒரு சிரமம் இருக்க மாட்டான். மேடையில சொகுசா சீன் காட்டிக்கிட்டு இருப்பான். அரும்பாடுபட்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ரொம்ப பெரிய மேடையே தலையில தாங்குற மாதிரி. இங்க உண்டா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் புகழ் பாடுகிற அந்த புகழ்ச்சி உண்டா? பேச்சாளரை பேச கூப்பிடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன பிட்ட போட்டா போகும், பிடிச்சி சட்டை பிடிச்சு நிப்பாடும். நாம் இதுவரைக்கும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அப்படின்னாலே பின்னாடி இருந்து வந்துடும். ஆவலோடு இன்னைக்கு ஆவலோடு, நாளைக்கு ஆசையோடு கூட ஒன்று போடுவேன், அதுக்கப்புறம் கூட ரெண்டு சேர்ப்பேன், அதுக்கப்புறம் அந்த ஜமாத்துல கூப்பிடுற மாதிரி இந்த ஜமாத்திலே ஆயிரும். தேவையில்லை. புகழாத புகழ வேண்டிய அவசியம் என்ன? பராக் உண்டா? அவரை இவரை என்று புகழ் பாடுகிற பொன்னாடை போர்த்துதல் உண்டா? இன்னைக்கு பொன்னாடை போர்த்துறதுக்கு வாய் விளந்து பல்ல காட்டிக்கிட்டு சீன் போட்டோவுக்கு சீன் கொடுக்கிறாங்க. சமீபத்தில் குவைத்துக்கு போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் தங்களை ஏகத்துவாதிகள் என்று சொல்லிக் கொண்டவர். அதுக்கு பிறகுதான் உங்களுடைய உண்மை சுயரூபம் நமக்கு விளங்கிச்சு. யாரு வந்தாலும் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துற ஆட்கள். ஏதாவது தமிழ்நாட்டில இருந்து அந்த ஜமாத் தலைவர் வந்துட்டாரு, இந்த ஜமாத் செயலாளர் வந்துட்டாருன்னா உடனே பெரிய ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய விருது ஒன்று ரெடி பண்ணிடுவாங்க. அதுல அவரை பத்தி நிறைய எழுதி இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவர்களுக்கு எங்களின் சார்பில் இந்த கேடயம் பரிசீலிக்கப்படுகிறது பெருசா எழுதி அவங்க ஜமாத்து பேரை போட்டு வர்றவங்களை வரவேற்று எல்லாரும் முன்னாடியும் கொடுத்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். அவங்களுடைய வழக்கம். நாங்களும் போயிருக்கிறோம். பேசி முடிச்சதுக்கு பிறகு விருதை கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தா முன்னாடி அந்த ஷீல்டு இருக்குது. ஷீல்ட புரட்டி பார்த்தா நம்மளை பத்தி புகழ்பாளர், அவர் அப்படிப்பட்டவர், இளவயதிலே அப்படியானவர் இப்படியானவர் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட போட்டு அடிச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. பேசுவதற்கு அழைக்கிறார்கள். பேசுறதுக்கு கொடுத்த டாபிக்கே வேற. அங்க போய் டாபிக்க மாத்தியாச்சு. அது ஃபுல்லா அந்த ஷீல்டு தான் டாபிக். என்ன ஷீல்டு வச்சிருக்க? எனக்கு கொடுத்துருக்க வச்சிருக்க நீனு? எதுக்கு என்ன கூட்டு வந்த நீனு? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவன் இது மாதிரி மூஞ்சுக்கு முன்னாடி கொடுக்கிறானோ அவன் மூஞ்சில மண்ணெண்ணி போட சொல்லி இருக்கிறார்கள். நீங்க ஹோட்டல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டீங்க, மண்ணல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கல என்று சொல்லி குட்டாமல் குட்டுகிற வேலையை செய்து விட்டு அமர்ந்தோம். உட்கார்றதுக்குள்ள ஷீல்ட காணும். முன்னாடி வச்சிருந்த ஷீல்டு எங்க போச்சுன்னு அட்ரஸ் காணும். அதற்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க 2 நாள் மன உளைச்சல். இன்னும் எப்படி பேசிவிட்டா வச்சுட்டாரு, அவரை கௌரவிச்சு தானே பண்ணணும், அதுக்காக இப்படி திட்டு விட்டாரு. 2 நாள் மன உளைச்சல் இருந்தவங்க 3ஆம் நாள் நிதானத்திற்கு வந்த பிறகு அவருடைய மூளை சிந்திக்கிறது, இவங்க ஏன் வேண்டாங்கிறாங்க. அதுக்கு முன்னாடிதான் நான் செல்வதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் பேராசிரியர் வாத்தியார் அவர்கள் போயிட்டு வந்திருக்கிறாங்க. வாத்தியாருக்கு சீல கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு தென்காசிக்கு வந்திருந்தாங்க. வாத்தியார் நல்ல பல்ல காட்டி சீனை கொடுத்து போட்டோ போஸ் கொடுத்து போட்டோலாம் அவங்க ஆபீஸ்ல ஒட்டி வச்சிருக்காங்க. ஒப்பிட்டு பாக்குறாங்க. அந்த ஆளு பல்ல காட்டினாரு, இவனு ஏன் பல்ல காட்டல? நாங்கள் பல்லை காட்டுவோம், எங்களுக்கு கசக்குமா? அந்த சீல்ட வாங்கினா எங்களுக்கு இழப்பா? 4 பேருக்கு முன்னாடி பெருமையா இருக்காதா? 4 பேருக்கு முன்னாடி எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்காதா? ஏன் வாங்கல? தேவையில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் இதை கற்றுத்தரவில்லை. 2 நாளைக்கு பிறகு புத்தி நிதானத்துக்கு வந்த பிறகு யோசிச்சு விட்டு அதுக்கப்புறம் சந்திக்க வர்றாங்க. நாங்க தப்பா நினைச்சிட்டோம், உங்களை ஏதோ கர்வம் பிடித்தவர்கள் நினைத்து விட்டோம். யோசித்து பார்த்தால் இதுதானே நியாயம். வாத்தியார் இப்படி சொல்லி இருக்கணுமே,
சொல்லாம போயிட்டார என்று சொல்லி அவர்களுக்கு உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கு 2 நாள் அவகாசம் தேவைப்பட்டிருக்கிறது. எங்க போனால் இதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இதை கடைபிடிக்கிறோம்? இதுதான் எங்களுக்கு புகழுக்கு தேவையில்லை, பாராட்டுக்காக வேண்டி நாங்க அழைக்கல, பெருமைக்காக வேண்டி அழைக்கல, 4 பேர் முன்னாடி போகணும் பின்னாடி போகணும் அதுக்காக வேண்டி அழைக்கல. நிஜமான உள்ளார்ந்த ஆசையோடு, ஆர்வத்தோடு, ஆத்மார்த்தமான சிந்தனையோடு நாங்கள் எந்த கொள்கையினை சரி என்று புரிந்திருக்கிறோமோ அந்த கொள்கை தான் நாளை மறுமையிலே வெற்றி தரும். நான் செல்லுகிற அந்த வெற்றியின் பாதையில் என் உடன்பிறவா சகோதரர்கள் வந்து சேர வேண்டும், அவர்களும் அந்த கொள்கையில் வந்து இணைய வேண்டும். நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் போதாது, என்னுடைய சகோதரர்களும் சொர்க்கத்திற்கு வரணும், அவங்களும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும் என்பதை தவிர இதிலே வேறு எந்த உள்நோக்கமும் சொல்ல முடியுமா? பணத்தை சொல்ல முடியாது, புகழை சொல்ல முடியாது, பதவியை சொல்ல முடியாது. ஏன்னா பதவியை குறித்து தெளிவான பைலாக்களை, தெளிவான சட்ட திட்டங்களை வகுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த வகுத்து வச்ச சட்ட திட்டத்திலிருந்து 1 இன்ச்சு பிசகிறது இல்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த அமைப்பை உருவாக்கி மக்கள் மத்தியிலே பேர் எடுத்து இந்த சமுதாயத்தை, இந்த அமைப்பை தூக்கி நிறுத்தி எண்ணற்ற பல போராட்டங்களை நடத்தி அரசியல்வாதிகள் மத்தியிலும் அரசாங்கத்திலும் ஒரு பெரிய கௌரவத்தை இந்த அமைப்புக்காக வேண்டி உருவாக்கி லட்சோப லட்ச தொண்டர்களை உருவாக்கிவிட்ட நேரத்தில் 2 தடவைக்கு மேல தொடர்ச்சியாக இந்த அமைப்பிலே பதவியிலே மாநில நிர்வாகத்திலே யாரும் இருக்கக்கூடாது என்று உருவாக்கி வைத்த பைலாவின் அடிப்படையில் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? மக்கள் மத்தியிலே அவ்வளவு பிரபல்யமாக இருந்தவர்கள், ஒன்றுமில்லாத நேரத்தில் தெரு தெருவாக வீதி வீதியாக இறங்கி பிரச்சாரம் செய்தவர்கள் இன்றைக்கு லட்சோப லட்ச மக்களை உருவாக்கிவிட்டு தாங்கள் போட்ட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முகம் தெரியாதவர்களை, மக்கள் மத்தியிலே பிரபல்யம் இல்லாதவர்களை, இந்த அமைப்பிற்கு புதியவர்களை கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சு பதவியை கொடுத்து அழகு பார்த்து விட்டு தாங்கள் அத்தனை பேரும் கூண்டோடு பதவி விலகிய காட்சி வேற எந்த அமைப்பிலையாவது பாக்குறீங்களா? வேற எங்கேயாவது காட்ட முடியுமா? 10 பேர் இருக்கும்போது நீ தலைவரா, நீ தலைவரா இருமா. 10 லட்சம் தொண்டர்களை வைத்திருக்கிற அமைப்புல நாம் தலைவரா இருக்கிறேன் போட்டிக்கு வருவான். இங்க என்ன நேர் தலையில் நான் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையை செய்யலப்பா என்று சொல்லி பொறுப்பில் இருந்த அத்தனை பேரும் கீழே இறங்கி சம்பந்தம் இல்லாதவர்களை தூக்கி மேல வச்சுட்டு அவர்களுக்கு கீழே ஒரு சாதாரண உறுப்பினர்களாக, ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து வேலை செய்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் வேற எந்த அமைப்பிலேயாவது இருக்காங்களா? அப்ப நாங்க அழைக்கிற அழைப்புக்கான காரணத்தை முதல்ல நீங்க புரியணும். அதுக்கு தான் உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. அந்த உள்நோக்கம் கற்பிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் தூய்மையான முறையில் தெளிவான கோணத்தில் இந்த அமைப்பை வழிநடத்திக் கொண்டிருக்கிறான். நாங்கள் அழைப்பதற்கான ஒரே காரணம் இந்த சமூகத்தின் மீது வைத்திருக்கிற அன்பு. நபிகள் நாயகம் அன்பு வைக்க சொன்னார்கள். உன் சகோதரன் மீது நீ அன்பு வைக்க வேண்டும் என்ற அந்த போதனையின் காரணத்தினால் அந்த அன்பை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய அழைப்பை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கொள்கையினுடைய கோட்பாடுகள் கூட இந்த அன்பான கோணத்தில் நாங்கள் எடுத்து வைக்கிற அழைப்பு என்ன அழைப்பு? ஒரே ஒரு அழைப்பு தான், வேறு எந்த தனிப்பட்ட அழைப்பும் கிடையாது. தூய்மையான முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அது ஒன்றுதான் அழைப்பு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதன்பால் அழைப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டினாரோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதன்பால் அழைப்பு. நாங்கள் சொல்றதை கேளு, எங்களுடைய தலைவர்கள் சொல்றது கேளு, எங்களுடைய இயக்கத்தில் போட்டு வச்சிருக்கிற சட்ட திட்டத்தை கேள்வி நாங்கள் சொல்லல. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், இத்தபி மா யூஹா இலைக்க மின் ரப்பிக். நபியே, உமது இறைவனிடமிருந்து
எது வகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். என்ன வேணாலும் செய்ய, அல்லாஹ் அருளி இருக்கிற வகையிலே அது சொல்லப்பட்டிருந்தால் தாராளமா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய வகையில இல்லையா செய்யாதீங்க. தொழுகையில தக்பீர் கட்டுறது நெஞ்சில் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறோம். எந்த அடிப்படையில? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடமிருந்து வந்த வகையின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இடது கையின் மீது வலது கையை வச்சு அதை நெஞ்சின் மீது வச்சுக்க, அப்படித்தான் நீ தொழுகணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாங்களா சொல்றதா? எங்களுடைய சொந்த கற்பனையில் சொல்றதா? இந்த சமுதாயத்தில் குழப்பம் இருக்கிறக்காண்டி சொல்றதா? எதுக்கு சொல்றோம்? ஏன்பா தொட்டில் தொப்பில் கீழே கட்டுற? ரசூலுல்லாஹ் செய்யலப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாதுப்பா. நெஞ்சின் மீது கட்டுவதுதான் நபிகள் நாயகத்தினுடைய வழி, அதுதான் அல்லாஹ்வுடைய வஹி. எனவே நீ வஹியை ஃபாலோ பண்ணு. அத்தஹியாத் இருப்பில விரல அசைக்கணுங்கிற ரசூலுல்லாஹ் விரல அசைக்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் விரல அசைச்சு காட்டினாங்க. தெளிவான சான்றுகள் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அசைக்க சொல்றோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய், அவுலியாட்ட கேட்காதீங்க. அல்லாஹ் சொன்னா ஏன்ட்ட கேள்வி யார்ட்டையும் கேட்காத அல்லாஹ் சொன்னா, அதனால சொல்றோம். எதை நாங்கள் சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அனைத்துமே வஹியை தவிர வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்பதனை அழைப்பாக மக்கள் மத்தியில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அழைப்பிற்கான காரணம் சமுதாயத்தின் மீது வைத்திருக்கிற அன்புதான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அழைப்பை ஏற்று அதன் அடிப்படையில் செயல்பட்டு இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தருள் புரிவானார். அல்லாஹ்